ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். அஸ்மாத்ருஷாம் புனரகர்முக கிருத்ய துல்யாம் அஸ்மாத்ருஷாம் புனரகர்முக கிருத்ய துல்யாம் சிருஷ்டிம் கரோத்யனுதினம் ச பவத் பிரசாதாத் சிருஷ்டிம் கரோத்யனுதினம் ச பவத் பிரசாதாத் பிராக் பிராம்ம கல்ப ஜனுஷாம் ச பராயுஷாம் து பிராக் பிராம்ம கல்ப ஜனுஷாம் ச பராயுஷாம் து சுப்த பிரபோதன சமாஸ்தி ததாபி சிருஷ்டிஹி சுப்த பிரபோதன சமாஸ்தி ததாபி சிருஷ்டிஹி அஸ்மாத்ருஷாம் புனரகர் முக கிருத்ய துல்யாம் சிருஷ்டிம் கரோத்யனுதினம் ச பவத் பிரசாதாத் அஸ்மாத்ருஷாம் புனரகர்முக கிருத்ய துல்யாம் சிருஷ்டிம் கரோத்யனுதினம் ச பவத் பிரசாதாத் பிராக் பிராம்ம கல்ப ஜனுஷாம் ச பராயுஷாம் து சுப்த பிரபோதன சமாஸ்தி ததாபி சிருஷ்டிஹி பிராக் பிராம்ம கல்ப ஜனுஷாம் ச பராயுஷாம் து சுப்த பிரபோதன சமாஸ்தி ததாபி சிருஷ்டிஹி. இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தத்தை பார்க்கலாமா? அஸ்மாத்ருஷாம் எங்களைப் போல, புனர் அகர்முக மீண்டும் காலையில் எழுகிறார், கிருத்ய துல்யாம் நாம் கடமைகளை செய்வது போல, சிருஷ்டிம் கரோத்தி அனுதினம் சிருஷ்டியை அனுதினமும் செய்கிறார், ச பவத் பிரசாதாத் உங்கள் அருணினால் இதை அவர் செய்கிறார், பிராக் பிரம்ம கல்ப ஜனுஷாம் இதே பிரம்மாவின் ஆயுள் காலத்திலேயே முந்தைய பிரம்ம கல்பத்தில் பிறந்தவர்கள். அப்படி இருக்கிற அவர்கள் அடுத்த கல்பம் வரைக்கும் பராயுஷாம் து அடுத்த கல்பம் வரையும் இருக்கிற மாதிரி ஏதாவது வரத்தினாலோ ஏதாவது ஒரு விசேஷ ஆசிர்வாதத்தினாலோ அந்த மாதிரி இருக்கும்படி வரம் பெற்றவர்கள். சுப்த பிரபோதன சமாஸ்தி இரவு தூங்கி காலை எழுவது போல எந்த உடலுடன் தூங்கினார்களோ அதே உடலுடன் எழுந்திருக்கிறார்கள், விழித்து கொள்கிறார்கள். ததாபி சிருஷ்டிஹி அவர்களுக்கு படைப்பே தூங்கி விழிப்பது போல இருக்கிறது. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அஸ்மாத்ருஷாம் புனரகர்முக கிருத்ய துல்யாம் சிருஷ்டிம் கரோத்யனுதினம் ச பவத் பிரசாதாத் பிராக் பிராம்ம கல்ப ஜனுஷாம் ச பராயுஷாம் து சுப்த பிரபோதன சமாஸ்தி ததாபி சிருஷ்டிஹி. பகவானே குருவாயூரப்பா, உன்னுடைய அருளால் இரவு தூங்கச் சென்ற பிரம்மா காலையில் எழுகிறார். நாங்கள் காலையில் எழுந்து எங்கள் கடமைகளை செய்வது போல அவர் தன் கடமையாகிய சிருஷ்டியை அனுதினமும் செய்கிறார். முந்தைய பிரம்ம கல்பத்தில் பிறந்து அடுத்த கல்பம் வரை இருக்கும்படி வரம் பெற்றவர்கள் உண்டு. சிரஞ்சீவி என்ற சாகாவரம் மார்க்கண்டேய மகர்ஷியை போல அப்படிப்பட்ட வரம் பெற்றவர்களும் உண்டு. இவர்களை பற்றி இங்கு ஒரு கருத்தை பட்டத்ரி சொல்கிறார். இவ்வாறு நீண்ட ஆயுள் வரம் பெற்றவர்கள் இரவு தூங்கி காலை எழுவது போல எந்த உடலுடன் தூங்கினார்களோ அதே உடலுடன் விழித்து கொள்கிறார்கள். இதற்கு உதாரணமாக ரோமசரை பற்றி பார்க்கலாம். ரோமசர் என்று ஒரு மகர்ஷி இருந்தார். அவரது பெயர் சுட்டி காட்டுவது போல அவர் உடல் முழுவதும் ரோமங்கள் இருக்கும். இவர் பகவான் நாராயணரிடம் ஒரு வரம் கேட்டார். பூலோகத்திலுள்ள எல்லா அர்ச்சாவதார மூர்த்திகளையும் தரிசனம் செய்ய வேண்டும், திவ்ய தேசங்களில் நடக்கும் எல்லா உற்சவங்களையும் கண்டு உங்களை வழிபட வேண்டும், அந்த அளவு ஆயுளை எனக்கு கொடுங்கள் என்று வேண்டினார். ஒவ்வொரு பிரம்மாவின் ஆயுள் முடியும் போதும்
உன் உடலிலிருந்து ஒரு ரோமம் முதிரும், அவ்வாறு உன் உடலிலுள்ள எல்லா ரோமங்களும் முதிரும் வரை உனக்கு ஆயுளைத் தருகிறேன் என்று பகவான் கூறினார். இப்படி விசேஷமான வரம் பெற்றவர்கள் பிரம்மா இரவில் தூங்கச் செல்லும்போது இவர்களும் பகவானில் ஒடுங்குவார்கள். ஆனால் மற்ற ஜீவாத்மாக்களுடைய உடல்கள் அழிந்துவிடும். ரோமசர் போன்ற மகரிஷிகள் நைமித்திக பிரளய காலத்தில் உடல்கள் அழியாமல் நாமெல்லாம் இரவு தூங்கி காலை எழுவது போல அடுத்த கல்பத்தில் விழித்துக் கொள்வார்கள். இந்த கருத்தை சொல்லிவிட்டு பட்டத்ரி அவர்களுக்கு படைப்பே தூங்கி விழிப்பதைப் போல இருக்கிறது என்று கூறி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார்.